நம்மளோட பசங்களை பார்க்கறதுக்காக தான். காய்ஸ் இவங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சூப்பராக மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணன் ஒரு பெரிய டூர் போனதுனால ஃபுல்லாக நம்மளை பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. காய்ஸ் மரைன் அக்வேரியமை பொறுத்த வரைக்கும் உங்கள் டேங்கை ஃபுல் டேக்கராக பார்த்துப்போம். இப்போ அண்ணன் வந்து ஃபாரின் போயிருக்கனால அவர் வரத்துக்கு ஒரு 2 வீக் மேலே ஆயிரும். அது வரைக்கும் நம்ம தான் பார்த்துக்க போகிறோம் டேங்கை. நம்ம இருக்கனால அண்ணன் தைரியமாக கிளம்பி போயிட்டாரு. பசங்க ஃபுல்லாக செட் ஆகிருக்கு. நேற்று ஒரு நாள் ஃபீட் பண்ணதுனால பாருங்கள் இந்த பேட்டுக்கு செம்ம அடிபட்டிருக்கு. இது வந்து இப்போ ஃபுல்லாக ஃபீடிங் வீடியோ. அகைன் வந்து இதை வச்சு ப்ராப்பராக ஒரு 2 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. அண்ணன் என்கிட்ட வந்து கஷ்டமாக வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. சூப்பர் கிளீனாக வந்து இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் எங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஃபிஷ்ஷும் பார்க்க நல்லா செட் ஆயிருக்கு. இவன் தான் எங்களோட செல்லக்குட்டி ஃபிளிப்பி. இப்போ பார்த்தீங்களா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஹாய்டா. அவன் பாக்குறான், ஆஹா இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளுன்னு இவன் மைண்ட் வைஸ் சொல்லிட்டு இருக்காங்க கைஸ். ஏன்னா இவனை வந்து நாங்க நிறைய வாட்டி உள்ள இறங்கி இவனெல்லாம் நாங்க பயமுத்திருக்கோம். இவன் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஃபிஷ் சொல்லியிருந்தால இவன் தான். பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாசம் மேல ஆயிடுச்சு. இந்த கஸ்டமர் அப்படியே மெயின்டைன் ஆகி போயிட்டு இருக்கு. திருப்பியும் வந்து பார்க்கறனால ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சிருக்கு. நம்மளை பார்த்தோன்னு நிக்கிறான், டே ஃபர்ஸ்ட் சோத்த போடுறா பேசுறது விடுன்னு ஃபீட் பண்ணுவோம் கைஸ். அப்படியே பாஸ் பண்ணு. ஃபிஷ்ஷை பார்த்து ரசிச்சதெல்லாம் போதும். இப்போ நம்ம ஃபீட் பண்ணி பார்ப்போம். ஃபீட் எடுத்தோன்னே எல்லா பசங்களும் துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. டேய் சோத்த போடுறா அப்புறமா பேசுடான்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சோத்த போட்டுறோம். நம்ம சாப்பாட்டை போட்டோன்னா மோஷன் போறது இவனோட ஹேபிட், பேட் ஹேபிட். இவன் diamonds, baby. I take you to the back of the room, now tell me how you feel. She's so bad, she just wanna fucking smoke and pop them pills. Hey, I take you to the back of the room, now tell me how you feel. She's so bad, she just wanna fucking smoke and pop them pills. I make a lot of hits, one day they gon' worth a meal. I see it, I want it, I get it, who gives a damn about a bill? I take it to the back of the room, now tell me how you feel. She's so bad, she just wanna fucking smoke and pop them pills. I make a lot of hits, one day they gon' worth a meal. I see it, I want it, I get it, who gives a damn about a bill? I'm gone, I'm out of the stratosphere. She told me I'm faded, can you get me out of here? Take me to the back of the room, I'll let you explore my body. Man, I'm so sick of all them people trying to take. நம்ம யூனிகானாஸோ ரொம்ப குட்டியாக விட்டுட்டு இருந்தோம். நல்ல சைஸ் வளர்ந்துருக்கு. அதோட ஹார்னும் வளர ஆரம்பிச்சிச்சு. கைஸ் நீங்கள் நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க, யூனிகானாஸோ குட்டி வாங்கி வச்சா அதோட ஹார்ன் வளருமா வளராதுன்னு. எக்ஸாம்பிளுக்காக தான் இதோட குட்டி நாசம் விட்டுருக்கோம். ஏற்கனவே அவர் வீட்டில் ஒரு சின்ன நாசம் விட்டு ஹார்ன் வளர்ந்துருக்கு. திருப்பியும் இன்னொன்று சின்ன நாசம் விட்டுருக்கோம். அது கொடுத்ததுனால திருப்பி அதுக்கு ஹார்ன் சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கு பாருங்களேன். இது நம்ம டேங்க்லேயே வளர்ந்த ஃபிஷ்ஷு ஹார்னோட. நம்ம பெரிய ஃபிஷ்ஷோட இந்த மாதிரி சின்ன ஃபிஷ்ஷும் நீங்கள் எடுத்தால் யூனிகானாஸோ வளரும். ரெண்டாவது யூனிகானாஸோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் அதோட கலர் ரீச்சும் சரி ஹார்னும் சரி நம்ம போடுற ஃபீடை பொறுத்து தான். இதுதான் அதோட எக்ஸாம்பிள். இதில் பாருங்கள் எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்கு. ஒரு குட் கண்டிஷன் டேங்க் எதுன்னு சொல்லலாம். ஒரு 10 feet டேங்க்கு காய்ஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து மரைன் டேங்க் வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அது நீங்கள் ரெகுலர் மெயின்டைன் இருக்கும். நான் எவ்ரி வீடியோ எல்லாம் போடும்போது சொல்கிற ஒரே ரீசன் இதுதான். நீங்கள் ஸ்பாஞ்சை க்ளீன் பண்ணணும், ஸ்கிம்மர் க்ளீன் பண்ணணும், வாட்டர் டாப் ஆஃப் பண்ணணும். இதுதான் உங்களோட மெயின்டெனன்ஸ் காய்ஸ். மரைன் நிறைய பேர் நீங்கள் ஒரு எக்ஸ்பென்ஸ் அது மீனை நீங்கள் வளர்க்க முடியாது நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க காய்ஸ். நீங்கள் வந்து ஒன் டைம் நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அது ப்ராப்பராக நம்ம வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், லைஃப் டைம் ஃபுல்லாக அதோட ஃபிஷ் வந்து வளரதான் செய்யும். நீங்கள் ஃபீடுக்கு மட்டும் தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், தவிர மற்ற எதுக்குமே நீங்கள் செலவு தேவை. மெயினாக அதோட பயோலோட் டாப் ஆஃப் பண்ணணும். மெட்டீரியல் நீங்கள் டாப் ஆஃப் பண்ணி ஆகணும் உங்களோட ஃபிஷ்ஷோட லோடை பொறுத்து. அப்போதான் உங்களுக்கு ஃபிஷ் சர்வே ஆகும். லைஃப் டைம் ஃபுல்லாக உங்களுக்கு தலைவலி இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அண்ணன் மாதிரி. இப்போ வந்து இதோட வீடியோ வந்து அண்ணன் தான் நீ கண்டிப்பாக எடுத்து போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காரு.
நான் ஃபாரின்ல இருந்தாலும் நான் பாப்பேன்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி இருந்தாலும் நம்ம போடலான்னுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். காய்ஸ் இதே மாதிரி நம்ம பாண்டு எவ்வளவு சூப்பரா சக்சஸ் ஆயிருக்குன்னு அதையும் காட்டுறேன், மறக்காம பாருங்க காய்ஸ். தேங்க்யூ.